திருமால் இருக்காருல்ல, பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய உடம்பு கருப்பாயிடுச்சு. அதனால்தான் அவர் பேர் வந்து திருமால், கரியமால் அப்படின்னலாம் அவருக்கான திருநாமங்கள் இருக்கு. சோ அப்படியாப்பட்ட கொடிய விஷம் உடையது அந்த ஒரு ஆலம் குட்டல் ஆலம், கடல்ல வந்த ஆலம் சேர்ந்து அதுக்கப்புறம் பாம்பின் விஷம் ரெண்டும் சேர்ந்து ஆழகாலமா போச்சு. யாராலையும் நெருங்க முடியல. சுவாமி பார்த்தாரு. தன்னுடைய அணுக்கு தொண்டராகிய சுந்தரர் வந்து போய் அந்த விஷத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. கொண்டு வர போறாரு. திரட்டி கொண்டு வந்துடுறாரு விஷத்தை. கொண்டு வந்துட்டு சுவாமிகள் கொடுக்குறாரு. சுவாமி வந்து அதை உட்கொண்டுட்டு தன்னுடைய கண்டத்துல அடக்கிக்கிறார். ஏன்னா எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் நம்ம சுவாமி செய்வாரு. ஏன்னா அதனால்தான் அவர் வந்து எல்லாம் வல்லவன் அப்படின்னு சொல்லி சகலகலா வல்லவன் அவரு. இப்ப நாம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சகலகலா வல்லவன் இவரு அவரு எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான். சோ சுவாமி வந்து கண்டத்துல அடக்கிக்கிறாரு அந்த இடத்தை. அடக்கிட்ட அப்புறம் நம் சுந்தரமூர்த்தி நாயனார் பாக்குறாரு. சுந்தரா, அவருடைய கண்ணம் வந்து கருப்பாயிருச்சு சுவாமிக்கு. அதை பார்த்த உடனே சுந்தரா, சாப்பிட்ட எனக்கே கண்ணம் கருத்து போச்சு, நீ கொண்டு வந்த உன் கை எப்படி ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. காட்டுறாரு, பளிச்சுன்னு இருக்கு. ஏன் எப்படி உனக்கு மட்டும் இப்படி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கேக்குறாரு. நித்தமும் உன்னுடைய திருநீரை எடுத்து கொடுக்கறல்ல வரவங்களுக்கு, இந்த கரைப்படாத கையில எந்த கரைப்படும் அப்படின்னு கேட்டாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படியாப்பட்ட பெருமை பொருந்தியவர் நம்ம நம்பி ஆரூர். இப்ப வந்து நம்ம கைலாயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, எந்த ஒரு குற்றமும் இல்லாதவங்களால மட்டும்தான் கைலாயத்தில் இருக்க முடியும். இப்ப பேச்சாளர்கள் எல்லாம் நிறைய பேசுவாங்க. சுந்தரர் வந்து 2 பொண்ணுங்க மேல ஆசைப்பட்டாரு, அதனால சுவாமி பூமிக்கு அனுப்பினாரு. அதெல்லாம் சுத்த போய். ஏன்னா சேக்கிலா பெருமான் பதிவு பண்ணியிருப்பாரு. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். இந்த ஒரே பாட்டு போதும் நம்பி ஆரூர உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம். இந்த தென்திசை தான். இந்த 224 போனங்களையும் புண்ணியம் செஞ்சது இந்த தென்திசை தான். பாத்துக்கோங்க, ஐயா வந்து 108 போனங்கள் சொன்னாரு. அத்தனை 224 எல்லாத்தையும் சொல்லிட்டு நமக்கு இருக்கக்கூடிய மண் தத்துவத்தில் இருக்க 108 போனங்கள். 108 போனத்துல கடைசி போனமா இருக்கிற இடம் நாம இருக்கிற இடம். இந்த அழுக்கிலும் அழுக்கு, இந்த இடத்துலயும் புண்ணியம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வெளிப்பட்டு இருக்காரு. சுவாமி வந்து வெளிப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் விரும்பி வெளிப்பட்டா மட்டுமே அந்தந்த ஆலயங்கள் அந்தந்த ஊர்ல சுவாமி இருப்பாரு. வெளிப்படல, சுவாமி விருப்பப்படலன்னா இருக்கவே மாட்டாரு. பல ஊர்களுக்கு போனோம்னா சிவாலயங்கள் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த ஊர்ல சிவபுண்ணியம் செய்யறவங்க இல்ல, சிவனடியார்கள் இல்ல. அதனாலதான் சுவாமி அங்க வெளிப்படல. ஆனா இந்த மண்ணுல தான் தோன்ற இடம்லாம் சிவலிங்கம் கிடைக்கும், தோன்ற இடம்லாம் நந்தி பெருமான் கிடைப்பாரு, தோன்ற இடம்லாம் விநாயக பெருமான் கிடைப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த மாதவம் செய்த தென்திசை, இந்த ஒரு பாட்டுக்கே ஒரு நாள் முழுக்க நாம வந்து பொருள் சொல்லலாம். அவ்வளவு செறிந்த கருத்துக்கள் உள்ள இருக்கு. சோ நம்ம மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறேன். மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திட. ஏன் இந்த திசையில தான் நம்பி ஆரூரர் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி முடிவு பண்றாரு. நாமும் அவரும் முடிவு பண்ணல. முத காரணம் தீதிலா திருத்தொண்ட தொகை தர. அது என்ன தீதிலா திருத்தொண்ட தொகை? தீதில்லாதன்னா குற்றமில்லாத திருத்தொண்ட தொகையா? இல்ல, நம்ம குற்றங்களை நீக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை. ஏன்னா இந்த திருத்தொண்ட தொகையை பாடினா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க பாடிட்டு வாங்க, உங்களுக்கே புரியும் எல்லாமே. இப்ப பாடின பாட்டை டெய்லி பாடணும். சைவர்களா இருந்து கண்டிகையும் திருநீரும் அணிகிற ஒவ்வொரு தொண்டர்களும் நாளும் திருத்தொண்ட தொகையை சொல்லியே ஆகணும். அப்படி சொன்னாதான் அவங்க அடியார், இல்லனா இல்ல. ஏன்னா அவ்வளோ இந்த ஒரு பதியத்துக்கு வந்து சுவாமி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு அவரை இங்க அனுப்புனாரு. பாவம், ஏமாத்தி அனுப்புறாரு நம்பி ஆரூரர். தீதிலா திருத்தொண்ட தொகை தர. திருத்தொண்ட தொகை தரத்துக்கான 2வது காரணம் போதுவார் அவர் மேல் மனம் போக்கிற. இப்ப அவர் மேல இருக்கிறாருன்னா அவர் கீழே அனுப்பணும்னா ஏதாவது ஒரு காரணம் தான் சொல்ல அனுப்ப முடியும். அதனால என்ன பண்ணாரா, நம்பி ஆரூரர், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார், அவருடைய மனச டெய்லி வந்து பூ பறிக்க வருவாங்க. இவர் வந்து சுவாமி பறிக்க வருவாரு. கமலினி அணிந்திதை அப்படின்றவங்க வந்து அம்மையார் பறிக்க வருவாங்க. வரும்போது
இது வரையுமே பார்த்தது இல்ல. ஆனா அன்னைக்கு சாமி ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்கிறாங்க, 3 பேரையும். பார்த்த உடனே இவங்க பெண்களா அப்படின்னு தான் அவர் மனசுல நினைப்பாரு. சுவாமி தான் மனசை போக்க வைப்பாரு. போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். சாமி காட்டினதுனால தான் பார்த்தாரு, சாமி பண்ணதுனால தான் பார்த்தாரு. இந்த பழைய பின்னாடி வந்து சுவாமி நீ வந்து அந்த காதல் மாதர் மேல் மனம் வைத்தனை மண்மேல் பிறந்து பின் அணைவாயன் அப்படின்னு சொல்லுவாரு பின்னாடி. இந்த ஒரு இடம் பார்த்தோம்னா சுவாமி நம்பி ஆரூரரை முக்கியமா அனுப்புறது வந்து திருத்தொண்ட தொகை தரத்துக்காக. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பல நூற்றாண்டுகளாக சிவ தொண்டர்கள் அவருடைய சுவாமி மேல அவ்வளோ அன்புடையவங்க வந்து இருந்திருக்காங்க. எல்லாரையும் உலகத்துக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி முடிவு பண்றாரு கைலாயத்தில் உட்காந்துக்கிட்டு. சரி, யார் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்ததுனால நம்பி ஆரூரை சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்தாரு, அனுப்பி விட்டாரு. வந்த உடனே ஏன்னா நம்ம சைவத்தோட இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 7ஆம் நூற்றாண்டு வரையுமே இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி காரைக்கால் அம்மையார், கோசங்கச்சோல் நாயனார், கண்ணப்ப நாயனார் எல்லாமே சண்டேச நாயனார் இவங்க எல்லாம் முன்னாடி பறந்துட்டாங்க, இருந்து சுவாமியோட கலந்துட்டாங்க. இந்த 500 வருட காலங்கள் வந்து சமணர்களும் பௌத்தர்களும் ஆட்சி பண்ணது. ஏன்னா இந்த இப்ப வரையுமே இந்த சமய வரலாற்று தமிழக வரலாறு வந்து இந்த 500 வருட காலத்துடைய வரலாறு கிடைக்கல, இன்னைக்கு வரையும் கிடைக்கல. ஏன்னா எல்லாம் அழிச்சிட்டாங்க சமணர்களும் பௌத்தர்களும். அதுக்கப்புறம் நம்ம திரு ஞான சம்பந்தர் காளி பிள்ளையார் திரு அவதாரம் செய்யறாரு, திருநாவுக்கரசர் அவதாரம் செய்யறாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் சுவாமி காட்டுறாரு. இந்த பதிகம் கிடைக்கிறதுக்காக கிபி 7ஆம் நூற்றாண்டு நம்பி ஆரூர் வந்து பூமியில் பிறக்கிறது. 7ஆம் நூற்றாண்டுல பிறக்கிறாரு, திருத்தொண்ட தொகை தராரு. இந்த திருத்தொண்ட தொகையில என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியலையே அப்படின்ட்டு அப்ப இருந்தவங்க வந்து ரொம்ப தவம் இருந்திருக்காங்க. அதனால 10ஆம் நூற்றாண்டுல நம்பியாண்டார் நம்பிகளை கொடுத்தாரு. 300 வருட காலம் என்னடா இது ஒரே பேர் மட்டும் இருக்கும், தில்லைவாள் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியன். யார் அந்த தில்லைவாள் அந்தனர்? திருநீல கண்டத்து கொயவனார் கடியன். யார் அந்த திருநீல கண்ட கொயவனார்? யாருன்னு எதுவுமே தெரியாது. அதனால 300 வருட காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் தவம் செஞ்சாங்க. தவத்தின் பயனாக நம்பியாண்டார் நம்பிகள் திருவாதாரம் செய்யறாரு. திரு நாரையூர்ல பொல்லாப்பிள்ளையாரோட பெருங்கருணையினால் தான் இன்னைக்கு நமக்கு சைவ திருமுறைகள் கிடைச்சிருக்கு. அந்த திருமுறைகள்னால தான் சித்தாந்தம் கிடைச்சிருக்கு. சித்தாந்தம் கிடைச்சதுனால இங்க வந்து நாம உட்காந்துருக்கோம். இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் நம்ம போய் இந்நேரத்துக்கு உட்காந்துருப்போம். நம்ம செய்த பெரும் புண்ணியம் பெரும் தவம் இங்க வந்து நம்ம உட்காந்துருக்கோம் திருவருள். அடுத்து நம்பியாண்டார் நம்பி வந்து 4 வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு அடியாருக்கும் 4 வரின்னு சொல்லிட்டு அவர் பதியத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி எல்லாம் சொல்லிட்டாரு. என்ன பண்ணாங்க இவங்க? இப்ப வந்து திருநீலகண்ட கொயவனார்னா ஓடு கொடுத்தாரு, அவ்வளவு மட்டும்தான் இருக்கு செய்தி. எது கொடுத்தாரு, என்ன ஆச்சு, என்ன ஏதாச்சு அப்படின்னாலாம் தெரியாது. சரி, அப்புறம் இருந்த மக்கள் தவம் பண்ணாங்க. 200 வருட காலம் தவம் பண்ணாங்க. தெய்வ சேக்கிலார் பெருமான் திரு அவதாரம் செய்யறாரு. சேக்கிலார் பெருமான் திரு அவதாரம் செஞ்சு அனவாய சோழனுடைய பெருங்கருணையினாலையும் அவருடைய அறிவுல சுவாமி வந்து இந்த மாதிரி ஒரு காப்பியத்தை கொடு அப்படின்னு சுவாமி கேட்டது, அவர் அனவாய சோழன் கேட்டதுனாலையும் சேக்கிலார் பெருமான் இந்த தொண்டர்த்தம் பெருமையை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட கேட்டா நான் பாடுறதெல்லாம் ஒரு பாட்டா? எங்க ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், காரைக்கால் அம்மையார் இவங்க எல்லாம் பாடின பாட்டெல்லாம் பார்த்துட்டு என் பாட்டியும் பாட்டு நிறுத்திட்டே சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதியிடுவாரு. அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயன் அப்படி பேசுவாரு. எல்லாம் பின்னாடி வர அருளாளர்கள் அப்படியேதான் பேசிட்டு வருவாங்க. சேக்கிலார் பெருமானும் இத்தகமையை என்ன மொழியறதுன்னு தெரியலையே சாமி. ஏன்னா பெரும் தவமுடையவங்க எல்லாருமே. அந்த தவத்தோடியவங்கள நான் எப்படி பேசுறது? துறந்தார்த்தம் பெருமையை துணை கூறி நீ வையத்து இறந்தாரை கொண்டற்று. துறந்தார்த்தம் பெருமையை நீ சொல்லு அப்படின்னு கேட்டனா, நீ இதுவரை எத்தனை பேர் பிறந்து செத்துருக்காங்க நீ கணக்க சொல்லு, நான் சொல்றேன்ட்டாரு வள்ளுவர். அப்ப நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தொண்டர்த்தம் பெருமையை சொல்லவும் பெரியதே அப்படின்னு சொல்லிட்டு அவை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க. இப்படி 200 வருட காலம் வந்து தவம் இருந்திருக்காரு அந்த மக்கள். தெய்வ சேக்கிலார் பெருமான் திருவாதாரம் செய்யறாரு, காப்பியத்தை கொடுக்கிறார். திருத்தொண்டர் புராணம், நாம பெரிய புராணம்னே நாம சொல்லக்கூடாது. ஏன்னா திருத்தொண்டர் புராணம் சொன்னாதான் நம்ம அறிவுல இருக்கக்கூடிய அறியாமை நீங்குமா? சொன்னாலே நீங்குமா? திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொன்னாலே அறிவுல இருக்கக்கூடிய அறியாமை நீங்கும்னா, அதை படிச்சோம்னா நம்ம அறியாமை எப்படி நீங்கும் அப்படின்றத நீங்களே பாத்துக்கோங்க. இதோ நான் சொல்லல,
தெய்வ சேக்கிழார் பெருமானே தன்னுடைய அவையடக்கத்துல 10வது பாட்டுல சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த நூல். அதனால நம்ம எல்லார் வீட்லயும் திருத்தொண்டர் புராணமானது கட்டாயம் இருக்கணும். திருத்தொண்டர் தொகை கட்டாயம் நாளும் படிக்கணும். இல்லன்னா நாம திருநீர் அணிஞ்சு ருத்ராட்சத்தை அணிஞ்சதுக்கான ஒரு காரணமே கிடையாது. இல்ல சோ இத்தனை தவம் இழந்ததுனால சேக்கிழார் பெருமான் வந்தாரு. சேக்கிழார் பெருமான் காப்பியத்தை கொடுத்துட்டு இந்த பாட்டுக்கு எவ்வளவு என்ன பொருள், 4000 சொச்சம் பாட்டு, 4000 சொச்சம் பாட்டை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாம அந்த எண்ணிக்கையை பார்த்தாலே எவ்வளவு பயப்பட்டுறோம். நாம இத்தனை பாட்டா அப்படின்னு நாம கேட்போம். இத்தனை பாட்டுன்னா படிப்போமா? நம்ம படிக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொங்கு நாட்டு செய்த பெரும் தவ பயன் 20ஆம் நூற்றாண்டுல சிவகவிமணி ஐயா திருவாவதாரம் செய்யறாரு. இப்பயும் இப்ப விழா கூட எடுத்தாங்க. அரண்மனை அறக்கட்டளை அவங்க விழா எடுத்தாங்க. ஏன்னா 75 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. எப்படி அந்த உரை கொடுத்தவர் அவர் தான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரைவன் அப்படின்ற அந்த ஒரு பாட்டுக்கு 4 பக்கம் உரை கொடுத்திருக்காரு. ஒரு பாட்டுக்கு 4 பக்கம் உரை. அப்பனா அவர் எப்படி பண்ணுவாருன்னா பொருள் அப்படியே எழுதிட்டே வருவாரு. ஒரு இடத்துல அவருக்கு மொத்தம் அவருக்கு புரிஞ்சாதான், அதாவது இந்த பாட்டுக்கு நான் பொருள் சொல்லியிருக்கேன், என் மனசு ஏத்துக்கிட்டாதான் நான் அடுத்த பாட்டுக்கு போவேன், இல்ல போக மாட்டேன் அப்படின்றவர் அவரு. ஒரு சில பாட்டுகளுக்கு அவருக்கு பொருளே கொடுப்பாரு, மனசே ஏத்துக்காது. சே இதுக்கு இன்னும் ஆழமா சொல்லி ஆகணும், இன்னும் ஆழமா சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பட்டி பெருமான் கிட்ட போவாரு. இப்ப பேரூர் பட்டீஸ்வரர் சுவாமி இருக்காருல்ல, அவர் தான் அவருடைய ஆன்மார்த்த மூர்த்தம். போய் சுவாமி கிட்ட போய் நின்று அழுவாராம். சாமி இந்த பாட்டுக்கு பொருள் தெரியுமா நீங்க சாமி, கொஞ்சம் சொல்லு சாமி அப்படின்னு கேட்பாராம். சுவாமி கொடுப்பாராம். அந்த பாட்டை வச்சு 7 வால்யூம், இவ்வளவு பெரிய பெரிய புக்கு, 7 புத்தகம், திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திரு அந்தாதி, திருத்தொண்டர் புராணம், இந்த 3 தொகை வகை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு இது கொடுத்தாங்க. அது அவர் உரையை கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னடா இது இவ்வளவு பெரிய உரையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம தியாகராஜன் ஐயா போன்ற, மோகன்ராஜ் ஐயா போன்ற பெருமக்கள் எல்லாம் கொடுத்து நமக்கு உரை விளக்கமும் சுவாமி கொடுத்துட்டாரு. இது இத்தனை ஆண்டு காலம் தவம் செஞ்சவங்களுடைய பயன் யாருக்குன்னா நமக்காக. இன்னைக்கு இனி வரும் காலங்கள்ல தொண்டர் பெருமக்கள் வருவாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா இவங்களுடைய ரெக்கார்டட் ஆடியோஸ் எல்லாம் இருக்கு. திருத்தொண்ட தொகைக்கான விளக்கத்தை கேட்கணுமா, திருத்தொண்ட புராணத்துக்கான விளக்கத்தை கேட்கணுமா, ஆடியோ இருக்கு, போட்டு கேளு. இதை விட தவம் யாருக்கு இருக்கு? யாருக்கும் இல்ல. நாம தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிக தவம் செஞ்சது. அது மட்டும் இல்லாம தவத்திலையும் பெரிய தவம் செஞ்சு நாம இங்க உட்காந்து இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பல இடங்கள்ல எல்லாம் பெரிய சிட்டிஸ்லாம் இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு நம்ம அமைப்பாளர் என்ன பண்றாரு, எப்படியோ நாம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா நமக்கு மெசேஜ் கொடுத்து சேருங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த ஞான பணுவலையும் ஞான நூல்களையும் ஞான சிந்தனைகளையும் கலந்துக்கணும். இந்த குரு பூசைகள் எல்லாம் நாம எல்லாரும் தவறா கலந்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப இவங்க எல்லாம் உட்காந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்னேன், சுவாமி உட்காரதே பெரிய விஷயம், தன் தொண்டர்கள் வர்றது தொண்டத்தம் பெருமை சொல்லவும் பெரியதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா சாமி வந்தது சாதாரண விஷயமா போயிடும். இவங்க உட்கார்ந்தது ரொம்ப பெரிய விஷயம். இவங்க எல்லாம் உட்காந்து இருக்காங்க அப்படின்னா நாம் எல்லாரும் ஒரு தவம் செய்யணும். டெய்லியும் திருத்தொண்ட தொகையை பாடிட்டே இருக்கணும், பாடியே ஆகணும். பாட தெரியலையா, நம்ம ஈஷா மையத்துடைய அந்த ஒரு தில்லை வாழந்த நத்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன், நம்ம சோழசையா ஐயா கூட பாடியிருப்பாரு. நீங்க யூடியூப்ல அடிச்சாலே தெரியும். இந்த பாட்டு எவ்வளவு ஈஸியா பாட முடியும். கொல்லி கவ்வானம் அப்படின்ற ஒரு பண்ணல அமைஞ்சது. அப்படியே நம்ம அனுபவிக்கலாம் அந்த பாட்டை. அந்த அப்படியே அந்த வரிகளை சொல்லும் போது நாயனார் இது மனசுக்கு வருவாரு. அப்படியாப்பட்ட வரிகள், அப்படியாப்பட்ட இசை, அப்படியாப்பட்ட இசையில தான் சுவாமி கொடுத்திருக்காரு. அந்த நம்பி ஆரூர் இருக்காரு பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் இந்த பதியத்தை கொடுக்கறதுக்கு என்ன சாமி பண்றது தெரியலையே சாமி அப்படின்னு கேட்பாரு.
தில்லைவாள் அன்னரத்தம் அடியார்க்கும் அடியேன்ட்டு சுவாமி தான் முதல் பணிஞ்சாரு. ஏன்னா விரண்மின்ன நாயனார் வந்து இப்ப நம்பி ஆரூர் வந்து அவர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. பறவை நாச்சியார திருமணம் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு வர்றாரு. கோயிலுக்கு வரும்போது அடியார் கூட்டம் கூட்டி இருக்காங்க. தேவாசிரியனாம் திருக்காவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கும் இருக்கு. தேவாசிரியன் எனும் திருக்காவணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு உள்ள போயிட்டு போனோம்னா லெப்ட் சைட்ல வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல 63 இன்னைக்கும் இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம சைவர்களுடைய பெரிய ஒரு நம்பிக்கை. அது உள்ள சுவாமி நம்பி ஆரூர் போவார். போகும்போது இவங்க எவ்வளவு பெரிய தவ முடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நான் ஆளாவது என்ன ஆளோ அப்படின்னு நினைச்சிட்டு போவாரு. போகும்போது விரண்மின்ன நாயனா உட்காந்துப்பாரு. அவர் சும்மாவே கோவப்படுறாரு. யார் அது அடியார் கூடத்தை வணங்காம போறது அப்படின்னு கேட்பாரு. அவர் வந்து நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர், அவர் வந்து எங்க திருக்கூட்டத்துக்கெல்லாம் தலைவர் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. யாரா இருந்தா என்ன, அடியார வணங்காம எதுக்கு போறாரு? அவரும் பிறகு அவருக்கு இடம் கொடுத்த திரு ஆரூர் பெருமானும் பிறகுன்ட்டாரு. நாம அவரை தள்ளி வைக்கலாம். இவர் வந்து வேற ஊருக்காரரு. இவர் வந்து அந்த ஊருடைய தலைவர். இவரு தலைவரை தள்ளி வைக்கிறேன்னு சொன்னா இவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இப்ப என் ஊருக்கு வந்து யாரா வந்துட்டு ஒருத்தன் கேட்டான்னா அவன் என்ன பேசுவான்? என் ஊருக்கு வந்துட்டு நீ என்னடா பேசுற அப்படின்னு அவன் கேட்பான். ஆனா அப்படி செய்யல. விரண்மின்ன நாயனார் 2 பேரையும் தள்ளி வைக்கிறார். யோ தள்ளி நில்லியா நீ? சாமி நம்பி ஆரூரும் பிறகு ஆரூர் பெருமானும் பிறகுன்ட்டாரு. இதை கேட்ட உடனே அலறடிச்சுன்னு ஓடி வர்றாரு நம்பி இவரு ஆரூர் பெருமான். தியாகராஜ பெருமான் ஓடி வர்றாரு. ஆரூரா என்ன பண்ணிட்ட நீ? அடியார் வணங்காம வரையப்பா அப்படின்னு கேட்பாரு. கேட்ட உடனே அவங்க வந்து எவ்வளவு பெரிய ஆளுங்க சாமி, அது எனக்கு தெரியுமா, அவங்களுக்கு தெரியாது, நீ போய் அவங்கள முதல்ல பாடு அப்படின்னு கேட்பாரு. ஏன் அப்படின்னா சாமி அனுப்புனதுக்கு முக்கிய காரணமே இதுதான். நமக்காக திருத்தொண்ட தொகை கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான் சுவாமி அனுப்புனதே அவரை. அவரு கொடுத்தோடனே போயிடணுமா? இல்ல, பின்னாடி இன்னும் பல விஷயங்களை வந்து நாம் புராணத்தை படிச்சுட்டு வரும்போது சூப்பரா இருக்கும். சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்குல ஒவ்வொரு வார்த்தையுமே அனுபவிக்கலாம். அது அவர் கண்ணு இழந்த அப்புறமோ என்ன ஆனாலும் அத்தா உன் அடியாருக்கும் அடியேன் ஆவேன் அப்படின்னு கண்ணு போயிடுச்சு. நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்? நல்லா வச்சிருக்காரு, நன்றி சாமி அப்படின்னு நாம இருந்துப்போம். ஆனா அவரு கண்ணு போயிடுச்சு. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாமி என்ன மட்டும் சோதிக்குது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். அப்பயும் நம்பியார் சொல்றாரு, அத்தா உன் அடியாருக்கும் அடியேன் ஆவேன். திரு ஆலங்காட்டுக்கு போறாரு. ஆலங்காட்டுக்கு போய் சொல்றாரு, சாமி நான் உன்னோட அடியாருக்கும் அடியன் தான். இன்னைக்கு இப்பயும் சொல்றேன், நான் வந்து எப்பயும் நான் என்னோட இதை மாத்த மாட்டேன். இதெல்லாம் நமக்கு காட்டணுன்றதுக்காக தான் அவர் சாமி கண்ணை பறிச்சு வச்சிருக்காரு. எவ்வளவு பாவம் பின்னாடி வந்து ரொம்ப அனுபவிப்பார் அவரு. ஆனா எல்லாமே நம்பொருட்டு நமக்காக கொடுத்த, நமக்காக தான் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்காக கிடையாது. அவங்க எல்லாம் அருள் காரணமா வந்தவங்க, நாமெல்லாம் வினை காரணமா வந்தவங்க. எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப 6 நதிகள் எல்லாம் இருக்கு. எல்லாமே எங்க போய் கடைசியில கலக்கும்? கடல்ல போய் கலக்கும். கடல்ல போய் கலந்துருச்சுன்னா எல்லாமே உப்பு தண்ணி ஆயிரும். எல்லாம் உப்பு தண்ணி ஆயிட்ட அப்புறம் இப்ப ஒரு கடல்ல வந்து எப்பயுமே இது வெள்ளப்பெருக்கு வராது, எப்பயோ ஒரு வாட்டி தான் வெள்ளப்பெருக்கு வரும். அப்படி வரும்போது அந்த கடல் தண்ணி இந்த ஆத்துக்குள்ள வருமா வராதா? வரும். வரும்போது ஆத்துக்குள்ள கலந்துச்சுன்னா நல்ல தண்ணியாவா இருக்கும்? உப்பு தண்ணியா தான் இருக்கும். அதுதான் எல்லாருமே 63 எல்லாருமே போய் சுவாமியோட கலந்தவங்க தான். நம்ம ஊருட்டு வராங்க அப்படின்னு சொன்னா அருள் காரணமா தான் வருவாங்க. ஏன்னா நம்ம செய்யற குரு பூசை எல்லாமே சுவாமி அந்தந்த நாயன்மார் உருவத்தில் நின்று ஏத்துக்கிறாரு சுவாமி தான், அவங்க கிடையாது. இப்படி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சுவாமி கிட்ட சொல்லி தில்லைவாள் அந்தனத்தம் அடியாருக்கும் அடியன் அப்படின்னு சொல்லிட்டு பணிஞ்சாரு. பணிந்த உடனே அடுத்து நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் திருநீலகண்டத்து குயவனா கடியேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தொண்ட தொகையை பாடி முடிக்கிறாரு. எப்படி பாடுறாரு அப்படின்னு சொல்றத அங்க நின்ன இடத்துல இருந்து இப்படி திருநீலகண்டத்து குயவனார் கடியேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து வணங்கிடுவாரு. கீழே விழுந்து வணங்கிட்டு கையை அங்க குளிச்சிருப்போம்ல, அந்த இடத்துல போய் நின்னுக்கிட்டு அடுத்து இல்லையே என்னாத பகைக்கும் அடியேன் பாடிட்டு கீழே விழுவாரு.
அப்படியே தேவாசிரியர் திருக்காவணம் வரையும் போவாரு. எங்க ஆரூர் மூலட்டானத்திலிருந்து தேவாசிரிய மண்டபம் வரையும் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அடியாரையும் தனித்தனியா விழுந்து வணங்குவாரு. பாடினது மட்டும் கிடையாது, விழுந்து வணங்குவாரு. ஆர்வத்தால் தனித்தனியே திருத்தொண்ட தொகை அருளினார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்லுவாரு. தூரத்தே திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஆரம்பிக்கும். பலமுறையால் தொழுது வணங்கி எழுந்து நின்று இதெல்லாம் சேக்கிழார் பதிவு பண்ணிருக்காரு. எழுறாரு, நிக்கிறாரு, வணங்குறாரு, பாடுறாரு, மறுபடியும் வெல்றாரு, எழுறாரு, நிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாரு. இத என்னடா இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு நாம நினைக்கலாம். இப்ப கூட நம்ம கைலாயத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, இப்ப கைலாயத்துக்கு போவாங்கல்ல, அங்க திபெத்ல இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்கள் கைலாயத்தை வலம் வருவாங்க. எப்படின்னா இப்படிதான், இப்ப இங்க நிக்கிற இடத்துல இருந்து கீழே விழுவாங்க, கீழே விழுந்துட்டு கை எங்க முடியுதோ அந்த இடத்துல போய் அடுத்து நிற்பாங்க, அங்க நின்னுட்டு கீழே விழுவாங்க, கீழே விழுந்து அப்படியே கைலாயத்தை இந்த மாதிரி கீழே விழுந்து வணங்கியே அந்த கைலாயத்தை சுத்தி வருவாங்க அவங்க. அப்படியாப்பட்ட ஒழுக்கத்தை இன்னைக்கு இப்ப வரையும் வச்சிருக்காங்க திபெத்திய மக்கள் அப்பனா நம்பி ஆரூரர் அப்பயே செஞ்சு காட்டிட்டாரு. இப்படி எல்லாம் இப்படிதான் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறை விழுந்து வணங்க எழுறதுக்கே போதுண்டா சாமி அப்படின்னு ஆயிடுது. ஆனா அவங்க ஒவ்வொரு அடியாருக்கும் 60 பேர் சொல்லியிருப்பாரு. அவருடைய அப்பா, அவரோட அம்மா, இவங்க 3 பேர் சேர்ந்து 63 ஆகுறாங்க. 63 தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவாரு. 60 வாட்டியும் விழுந்து வணங்குறாரு. அப்படியாப்பட்ட திருத்தொண்ட தொகை, அதுல ஒவ்வொரு நாயன்மார்களுடைய பெருமையும் அளவே சொல்ல முடியாது. ஏன்னா சேக்கிழார் பெருமான் ஒரு நிறைய ஒரு இன்பத்தை வச்சிருப்பாரு. அதாவது எக்காரணம் கொண்டும் தொண்டர்களுடைய சிறுமையை சொல்லவே கூடாது. அதாவது தொண்டர்களுக்கு ஏதாவது தப்பு நடந்தாலோ, தொண்டருக்கு ஏதாவது நடந்தாலோ, இல்ல அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலோ, சிறுமை செஞ்சாலோ அதை சிறுமையை சொல்லவே மாட்டாரு, அதை பெருமையா சொல்லுவாரு. திருநீலகண்டத்து குயவனாருடைய அருள் வரலாற்றுல சொல்லியிருப்பாரு, இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னு சொல்லிட்டு. இளமையின் காரணமாத்தான் அவர் இன்பத்துறையில இருந்து எளியரானாரே தவிர அவருடைய தொண்டுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி விரண்மிண்ட மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்று வந்துட்டே இருக்கும்போது அவர் இது சாகடிக்கு வந்துருவாரு, சாகடிச்சிருவாரு. மெய்ப்பொருள் நாயனார நாம அப்படிதான் எழுதுவோம், வந்தார், குத்தினார், கொன்றார் அப்படின்னு நாம எழுதுவோம். ஆனா சேக்கிழார் பெருமான் சொன்னாரு, எண்ணிய காரியத்தை நிறைவு செஞ்சான் அப்படின்னு சொன்னாரு. அவர் தொழுது வென்றார் அப்படின்ட்டாரு. குத்தனதுனால அவன் ஜெயிக்கல. மெய்ப்பொருள் நாயனார் அந்த நேரமும் அன்பர் வேடமே சிந்தை செய்தார். அப்பனா எவ்வளோ ஒரு பெருமானிடத்தில் ஆழமான அன்பு கொண்டிருந்தா உயிர் போற நேரத்திலையும் தில்லையம்பதி கூத்த பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை நினைச்சிட்டு உயிரை திறந்திருப்பாரு. தத்தா நீ செய்தது யார் செய்ய வல்லார். அப்படியாப்பட்ட தொண்டர்களும் அமைஞ்சாங்க, பணியாளர்களும் அமைஞ்சாங்க. நம்மளுடைய நாயன்மார்களுக்கு நம்மளும் அந்த நிலையை பெறணும் அப்படின்னு சொன்னோம்னா நாளும் திருத்தொண்ட தொகை பாடினா போதும், திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொன்னா போதும். ஏன்னா இது நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா பின்னாடி எல்லாமே நடந்துரும். ஐயா வந்துட்டாரு.